நடிகை ரோஜா அம்மாவால் வந்த சண்டை. மேடையில் கோபமாக பேசிய நடிகர் அஜித். அஜித்தின் வாழ்க்கையில் நடந்த சில கசப்பான சம்பவங்கள் பற்றியும், அவர் ஏன் பொது நிகழ்ச்சிகளிலும் அவர் படம் தொடர்பான நிகழ்ச்சிகளிலும் கூட கலந்து கொள்வதில்லை, இதற்கான காரணம் குறித்து ஆர்கே செல்வமணி சொன்ன தகவல் ஒன்று தற்போது இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. அதாவது, அசுரன் படத்தை எடுக்க பிளான் போட்டிருந்தேன். அப்போது படத்தில் நடிக்க இளம் ஜோடி தேவைப்பட்டது. அப்போது அஜித் சரியாக இருப்பார் என்று ஜான் என்பவர் எனக்கு அஜித்தை அறிமுகப்படுத்தினார். அவரை பார்த்ததும் எனக்கு பிடித்து விட்டது. ஆனால் அசுரன் படத்திற்கு அவர் செட் ஆக மாட்டார் என்பதால் நான் ஜானிடம் அஜித் வேண்டாம் என்று கூறிவிட்டேன். இதனை அடுத்து உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் படத்தில் அஜித் என் மனைவியுடன் இணைந்து நடித்தார். இந்த படத்தின் படப்பிடிப்பின் போது என் மாமியாருக்கும் அஜித்துக்கும் நல்ல பழக்கம் ஏற்பட்டது. எனது மாமியாரும் அஜித்தும் அம்மா மகன் என்ற அளவிற்கு பழகினார்கள். ஒரு கட்டத்தில் என்னுடைய மாமியார் அஜித்திற்கென்றே தனியாக சாப்பாடு செய்து கொடுக்கவும் ஆரம்பித்தார். அதை பார்த்தவுடன் எனக்கு கோபம் வந்துவிட்டது. என் மாமியாரை நான் திட்டினேன். அதற்கு அஜித் என்னை அம்மா என்று அழைத்து விட்டான். அவன் எனக்கு இன்னொரு பிள்ளை என விவாதம் செய்ய ஆரம்பித்தார். இதனையடுத்து மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நூற்றாண்டையொட்டி சேப்பாக்கம் மைதானத்தில் பிரம்மாண்ட விழா ஒன்று நடைபெற்றது. இந்த விழாவில் பேசிய அஜித் தன்னை மிகவும் கட்டாயப்படுத்தி அழைத்ததாக கொந்தளித்து பேசியிருந்தார். இவரின் இந்த பேச்சுக்கு ரஜினிகாந்த் கூட எழுந்து நின்று கைத்தட்டினார். இது அப்போது மிகவும் சர்ச்சைக்குள்ளானது. ஆனால் அது உண்மையும் இல்லை, நாங்கள் அவரை கட்டாயப்படுத்தவும் இல்லை. என்ன நடந்தது என்றால், அந்த சமயத்தில் நிக்காட்ஸ் நிறுவனத்தில் தான் அஜித் படங்களை செய்து கொண்டிருந்தார். அப்போது விநியோகஸ்தர்களுக்கும் அஜித்திற்கும் ஏற்பட்ட பிரச்சனையால் விநியோகஸ்தர் அஜித்திற்கு ரெட் கார்டு கொடுத்து விட்டனர். இந்த கோபத்தில் தான் அஜித் அந்த மேடையில் அப்படி பேசிவிட்டார். இதனைத் தொடர்ந்து அவர் மீது சில நடவடிக்கையும் எடுக்கப்பட்டது. அதில் அஜித்திற்கும் என் மீது வருத்தம் இருந்தது என்று ஆர்கே செல்வமணி பேசியிருக்கிறார்.